Hello friends, welcome to KSR Stowage. இன்னைக்கு நாம கரிஞ்சீரக ஆயில் எப்படி தயார் செய்வதுன்னு பார்ப்போம். இந்த கரிஞ்சீரக ஆயில் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதோடு இழந்த முடியையும் மீண்டும் பெற உதவுகின்றது. நாம அறியாத எண்ணற்ற பலன்கள் இந்த கரிஞ்சீரகத்துக்கு காணப்படுகின்றது. கரிஞ்சீரகம் அதிக கல்சியத்தை கொண்டிருக்கிறதால முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தினை வழங்கி முடியின் வளர்ச்சியை வேகமாக்குகின்றது. அதோட இழந்த முடியையும் மீண்டும் பெற உதவுகின்றது. இந்த கரிஞ்சீரகம் முடியின் வளர்ச்சியை தூண்டினாலும் உடலுக்கு அதிக சூட்டை கொடுப்பதால் இதை அளவுக்கு அதிகமாக பாவிக்காமல் அளவாக பாவிக்க வேண்டும். சரி வாங்க இந்த கரிஞ்சீரகத்தை வச்சு கரிஞ்சீரக ஹேர் ஆயில் எப்படி தயார் செய்வதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 150 மில்லிலிட்டர், கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன். கரிஞ்சீரகம் உடலுக்கு அதிக சூட்டை கொடுக்கும்ன்றதால நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூன். வெந்தயம் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதோடு உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும். துளசி இலை 8, கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. முதல்ல இந்த துளசி இலையையும் கறிவேப்பிலையும் மிதமான சூட்டுல வறுத்தெடுக்க வேணும். துளசி இலை தலையில இருக்கிற கிருமியை அழிச்சு பொடுகு தொல்லையும் இல்லாமல் செய்யுது. கறிவேப்பிலை முடியை நல்லா கருமையாக்குவதோடு முடியின் வளர்ச்சியையும் தூண்டுகிறது. இந்த இலைகளை நன்றாக வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த இலைகளோட சேர்த்து எடுத்து வச்ச கரிஞ்சீரகம், வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பிளெண்டர்ல நன்றாக அரைத்தெடுக்க வேண்டும். அரைச்செடுத்தாச்சுங்க. இதை வச்சு எப்படி ஆயில் தயார் செய்வதுன்னு பார்ப்போம். ஆயில் தயார் செய்யும் போது எண்ணெயை அடுப்புல டைரக்டா சூடாக்க கூடாது. இதை டபுள் பாயில் மெத்தட்ல தான் எண்ணெயை சூடாக்க வேணும். அதாவது அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சு அதுக்கு மேல இன்னொரு பாத்திரத்துல எண்ணெயை வச்சு தான் சூடாக்க வேணும். டைரக்டா சூடாக்குனா அது முடி உதிர்வைத்தான் கொண்டு வரும். எண்ணெயை சூடாக்கி அந்த எண்ணெயில நம்ம அரைச்சி வச்ச கலவைய ஆட் பண்ணிக்கொள்றோம். இந்த கலவைய ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கும் வரைக்கும், நல்லா சூடாகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுங்க. எண்ணெயோட நிறமும் மாறிட்டு. ஓகே, கரிஞ்சீரக ஆயில் ரெடி. இதை ஒரு பொட்டில்ல எடுத்து வச்சு பாவிக்கலாம். நம்ம இந்த ஆயில்ல ஆட் பண்ண கலவையை இந்த பொட்டில்ல போட்டு வச்சிருந்தோம் பாவிக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் இந்த கலவை பொட்டில்ல அடியில நல்லா படிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை தனியா எடுத்து வச்சு பாவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரிஞ்சீரக ஆயிலை கட்டாயம் செய்து பாருங்க. எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணுங்க.